அஸ்ஸலாமு அலைக்கும் அருமையான சகோதரர்களே, நேயர்களே. நம்முடைய யூடியூப் தளம் அகமது முனவர் ஜேர்னி என்பது என்னுடைய யூடியூப் தளம். மே மாதம் 31ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை முழு உலகம் போதைக்கு எதிராக, குறிப்பாக புகைத்தலுக்கு எதிரான தினம் என்று நினைவுபடுத்தியது. 2003ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் இந்த தினத்தை மே மாதம் 31ஆம் தேதியை உலக போதை ஒழிப்பு அல்லாவிட்டால் புகைத்தலுக்கு எதிரான தினம் என்று பிரகடனப்படுத்தியதனால் ஆண்டுதோறும் இதை பற்றி நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கையில் இந்த புகைத்தல் நிலைமையை பற்றி பேசுவது என் தார்மீக கடமை. என் யூடியூப் சேனலில் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். என்னுடைய இந்த கருத்துக்களுக்கு உடன்படாதவர்கள் தயவு செய்து என்னை தவிர்த்துக் கொள்ளுங்கள், அல்லாவிட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் புகைப்பிடிப்பது அவ்வளவு ஒரு விருப்பமான ஒரு செயலாக, பொழுதுபோக்காக, யோசனை கொஞ்சம் தலைக்கு போனால் புகைப்பிடித்தால் சரிவரும் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய ஈரலையும் நுரையீரலையும் இந்த புகை கருகி சாம்பலாக்கி தன்னையும் அழித்து விடுகிறது என்பதை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்களே. எப்படி விளம்பரப்படுத்துகிறார்கள்? சிகரெட் பேக்கெட்டில் ஈரலை சுட்டு போடுகிறார்கள். அதன் எரித்தல் தன்மையை சிகரெட் பெட்டியில் போட்டிருப்பதை நாங்கள் படமாக பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இங்கே பாருங்கள், புகைக்கின்ற அந்த சிகரெட் கொஞ்சம் கொஞ்சமாக எரிவது போல உங்கள் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து கடைசியில் உங்கள் ஈரலும் எரிந்து நீங்கள் மண்ணோடு சாய்ந்து மரித்து போவதை பற்றி நினைத்து பார்க்கிறீர்கள் இல்லையா? தயவு செய்து அன்பாக என்னுடைய யூடியூப் சேனலை நான் இந்த சிந்தனைக்காக பதிந்து கொண்டேன். உலகம் எவ்வளவு சொன்னாலும் நாங்கள் குடிப்பது, நாங்கள் போதை பாவிப்பது எங்களால் தவிர்க்க முடியாதது. இன்று சர்வசாதாரணமாக போதை வியாபாரம் கோடீஸ்வரராக மக்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதே நேரம் அதே மக்களை அழைத்து கொண்டும் இருக்கிறது. நிறைய பேர் அதில் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக புகைப்பிடித்தலுக்கு எதிராக, இந்த ஸ்மோக்கிங் எதிராக உலகம் எவ்வளவு பேசினாலும் இன்று அரசாங்கத்துக்கு கூட வருமானம் தருகின்ற ஒன்றாக அது இருக்கிறது. இதை தவிர்ப்பது எங்களுடைய அன்பான கடமை, அன்பான கட்டளை, அன்பான வேண்டுகோள். அன்பான சகோதரர்களே, குறிப்பாக புகைப்பிடித்தல் உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்க முடியாது. உங்கள் நெஞ்சை, உங்கள் ஈரலை, நுரையீரலை உங்கள் கல்புக்குள்ளே, நெஞ்சுக்குள்ளே எரிக்கின்றதை நீங்கள் பார்த்து கொண்டு நீங்கள் பரிகாசம் பண்ணுகிறீர்களா? அல் குர்ஆனும் சொல்லித் தருகிறது, இன்னமல் ஹம்ரு வல் மைசுர் என்று வருகின்ற வசனம், يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. சூரா மாயிதாவின் 90வது வசனத்தில் இந்த வருகிறது. இந்த வகையிலே இந்த எரிக்கின்ற சிகரெட் புகைக்கின்ற நண்பர்கள், தயவு செய்து இதனை கேட்டாவது நீங்கள் உங்கள் இந்த பழக்கத்தை விட்டுக் கொள்ளுங்கள், புகைப்பிடித்தலை முடித்துக் கொள்ளுங்கள். அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் குழந்தைகள் மீது, குடும்பத்தின் மீது, நண்பர்கள் மீது உங்களுக்கு இரக்கம் இருந்தால், உங்கள் பாசம் இருந்தால், நேசம் இருந்தால், அது வேஷமில்லாமல் இருந்தால் அன்பாக தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன். இந்த புகைத்தல் பழக்கத்தை இனியாவது இந்த மே மாதம் 31ஆம் தேதி சொல்கிறார்களே, அதை நினைத்தாவது, எந்த விஷயம், எந்த மதம், எதுவும் கூட இதனை உற்சாகப்படுத்துவது கிடையாது. ஆகவே அன்பான நண்பர்களை, இதனை முடித்துக் கொள்வோம், இந்த புகைத்தலை நிறுத்திக் கொள்வோம் என்பதை ஒரு சிந்தனைக்காக சொல்லிக்கொண்டு, நீங்கள் என்னுடைய இந்த தார்மையான கருத்தை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் விமர்சிக்க வேண்டாம். உங்களுக்கு புகைத்தல் ஒரு பிடித்த ஒன்றாக இருக்கலாம், அது பொழுதுபோக்காக இருக்கலாம். யோசனை தலைக்கடித்தால் புகைத்துக் கொண்டே இருப்பீர்கள். தயவு செய்து என்னை விடுத்துக் கொள்ளுங்கள், முடித்துக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு என் யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உற்சாகப்படுத்த வேண்டும். இன்னும் பல நல்ல நிகழ்ச்சிகளையும் கருத்துக்களையும் நான் பதிய விளைகிறேன். இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். சமுதாயத்தை பற்றியும், தம் உடம்பை பற்றியும், வாழ்நாளை பற்றியும், குடும்பத்தை பற்றியும் சிந்திப்போம். காந்தி மகான் சொன்னான், குடியாதே 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 என்று சமுதாயத்தை பார்த்து சொன்னான். ஒரு நன்மையான காரியத்துக்காக வேண்டியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய இந்த புகைத்தலுக்கு எதிரான கருத்துக்களை, நோ ஸ்மோக்கிங் என்ற கருத்துக்களை நீங்கள் பரப்புவதன் மூலமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். ஒரு நோயாளியை, சமுதாயத்தை, அத்தகையவர்களை உருவாக்குவதை தடுத்து நிறுத்துவதற்கு உதவும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவது மாத்திரமல்ல, ஷேர் பண்ணுவது மாத்திரமல்ல, இந்த ஷேர் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மை உங்களுக்கும் இருக்குது. அது சதகத்துல் ஜாரியாவாக இருக்கும் என்ற வார்த்தைகளையும் இங்கே பதிந்து கொண்டு நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.